என்பதனால வருவருக்கு தடையாக இருக்கிறது என்றாராம். இதை சுவாமிகள்கிட்ட அந்த அணுக்க தொண்டர் சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்ப சுவாமிகள் ஒரு கேள்வி கேட்கிறார். திருமால் 3 அடி மண் கேட்டு அளக்கிற போது இந்த கந்தகோட்டத்தை விட்டு விட்டு அளந்தாரா விடாமல் அளந்தாரா போய் கேளுன்ட்டார். மறுநாள் போய் கேட்கிறாரு. அந்த பரம வைஷ்ணவ உள்ளுக்கு வந்தார். இப்படி அறிவார்ந்த முறையிலே வினாக்களை தொடுத்து செயல்படுகின்ற ஆற்றல் மிக்கவர். வடமொழியே உயர்ச்சி தமிழே உயர்ச்சி என்று ஒரு வைணவருக்கும் இவருக்கும் அந்த சிக்கல் ஏற்படுகிறது. இரவு முழுக்க வாதிடுகிறார்கள். இவர் தமிழே உயர்ந்தது என்கிறார், அவர் வடமொழியே உயர்ந்தது என்கிறார். திருவுளச்சீட்டுன்னு சொன்னால் 1 சீட்டு போடுவாங்க, 2 சீட்டு போடுவாங்க. இவர்கள் 7 சீட்டு போட்டார்களாம். வடமொழியே உயர்ச்சி, தமிழ் மொழியே உயர்ச்சி, காலத்திற்கேற்ப உயர்ச்சி, இரண்டும் உயர்ச்சி, இடத்திற்கேற்ப உயர்ச்சி என்று 7 சீட்டு போட்டாங்களாம். வைகரை பொழுது 5 மணி வரை இந்த 2 பேருடைய வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்காடுகிறார்கள். காலையில் வைகரை பொழுதிலே ஒரு பெண் குழந்தை அந்த வழியாக போகிறதாம். போனவுடன் அந்த பெண் குழந்தையை கூப்பிட்டு, அம்மா இதில் இந்த 7 சீட்டில் 1 சீட்டு எடு அப்படின்னு இருக்காங்க. அவர்களும் அந்த வடமொழி மாணவர்களும் ஏற்றுக்கொள்ள எடுத்திருக்காங்க. அது எடுத்து கொடுத்த சீட்டு தமிழே உயர்ச்சி என்பது. இது நடைபெற்ற நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில். அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு அதை பார்த்துவிட்டு வாயிலே மென்று தின்றார். உடனே தமிழே உயர்ச்சி என சீட்டு கொடுத்த பெருமாளை என்று முருகனுக்கு ஒரு கீர்த்தனை பாடிவிட்டு 100 பாடல் கொண்ட தமிழ் அலங்காரம் என்கிற நூலை பாடியிருக்கிறார். இவர் 49,000 பாடல்கள் பாடியிருக்கிறார் என்று சொன்னேன். அதில் சில பாடல்கள் அச்சாகி இருக்கின்றன. இவர் முருகப்பெருமானோடு இவருக்கும் அவருக்கும் வாக்குவாதங்கள் கனவிலே தோன்றவில்லை என்பதனாலே இவர் மன வருத்தப்பட்டு எழுதிய ஏடுகளை கிழித்து போடுவது. எங்கள் திருநெல்வேலியிலே தன்புருணை ஆற்றின் இடைக்குறையாக இருப்பது திருவரங்கம் போல இடைக்குறை குறுக்குத்துறை என்கிற ஊர். அந்த குறுக்குத்துறையிலிருந்து ஏடு எழுதுவார். அப்பொழுது பாபநாசனை கட்டப்படவில்லை. எனவே வெள்ளம் வந்தது இருந்தால் இவர் எழுதி வச்ச இடம்லாம் ஆற்றோடு போய்விடும். அப்படி போனவை பாதி. முருகப்பெருமான் ஊழல் கொண்டு கிழித்து போட்டவை பாதி. ஆக இவர் 1,00,000 பாடலுக்கு மேல் எழுதியிருப்பார். எல்லாம் ஏற்றில் எழுதியிருக்கார். தாழ் எழுதுகிற பழக்கம் வந்து விட்டது. ஆனால் இவர் எழுதியது என்றால் தொட்டு வைத்து எழுதக்கூடிய இறகு பேனா என்று சொல்வார். அது மாதிரி தான் எழுதியிருக்காரு. கடிதம் போட்டிருக்கார். அஞ்சல் அட்டையிலே எழுதியிருக்கார். அது மட்டும்தான். இவர் எழுதுகிற அந்த தன்மையை பார்த்தால் ஏட்டில் பிழையே இருக்காது. நாம் ஒரு வரி எழுதுக்குள்ள 9 பிழை வருதே நமக்கு. ஏட்டில் எழுதிவிட்டு ஏதேனும் பிழை இருக்குமானா இப்பொழுது நாம் அச்சுப்படி திருத்துவதற்கு மெய்ப்பு திருத்துவதற்கு என்ன செய்வோம்? ஒரு கோடு போட்டு ஓரத்தில் எழுதுவோம். ஷா என்பதற்கு பதிலாக கா போட்டு விட்டால் அதை கோடு போட்டு இங்கே ஷா என்று எழுத வேண்டும் என்று போடுவோம் மெய்ப்பு திருத்துகிற போது. இவர் அப்படி எழுதியிருக்கிறார். எங்கேயாவது பிழை அது ரொம்ப அரிதாக வரும். அப்படி வருகிற போது ஒரு கோடு போட்டு ஓரத்தில் எழுதியிருக்கார். ஆக ஆங்கில படிப்பு கிடையாது. 8 வயதிலேயே இவருடைய படிப்பு முடிஞ்சு போச்சு. தென்னை பள்ளிக்கூடத்தெல்லாம் படிச்சிருக்கார். அவ்வளோதான். அப்போவே பாடல் பாட ஆரம்பிச்சிட்டார். 3 வயதில் திருஞான சம்பந்தர் பாடினார் என்று சொல்வது உண்மை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இவருடைய பாடல் அமைந்திருக்கின்றன. அந்த இவர் சுரண்டைன்னு இவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ அந்த ஊரில் இவர் 8 வயது பையனாக இருக்கிற போது பிள்ளைகளோடு விளையாடிருக்கார். பூமிகாத்தான்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் விளையாடிட்டு இருந்தாராம். அந்த ஊருக்கு வந்த பெருமக்கள் வெளியூர்காரங்க சுற்றுலா வந்தவர்கள் போல தல பயணம் போகின்ற முறையில் வந்தவர்கள் அங்கே இருக்கிற பெருமக்கள்கிட்ட பெரியவங்ககிட்ட கேட்டாங்களாம், இந்த பூமிகாத்தான் இந்த கோயிலுக்கு ஏன் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பெரியவர்களுக்கு சொல்ல தெரியல. அங்கே விளையாடி கொண்டிருந்த இந்த வண்ணச்சிரவம் தண்டபாணி அப்போ சங்கர்லிங்கம் அவருடைய இயற்பெயர் சங்கர்லிங்கம் சொல்லுகிறார், இந்த பார்க்கடலை கடைகிற போது அமுதம் நஞ்சு எல்லாம் வந்தன. அப்ப நஞ்சு வந்தது யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சிவபெருமான் உண்டு விட்டார். உண்டதனால் இவர் இறந்து போய்விடுவார் என்று பக்கத்தில் இருந்த ஊமையம்மை போய் கழுத்தை பிடிச்சிட்டார். திருக்கண்டத்தை பிடித்ததனால் பூமி காத்தாள். இறைவன் நஞ்சை உண்டால் இந்த பூமி அழிந்து விடும். ஆகையினால இந்த பூமி அழிந்து விடக்கூடாது என்பதற்காக திருக்கண்டத்தை பிடித்ததனாலே பூமி காத்தாள் என்று பெயர் என்று ஒரு உண்பாவை 8 வயதிலேயே பாடியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட பெரும் புலமையாளர். நாடகம் முசுகுந்த நாடகம் என்று நாடகம் எழுதியிருக்கிறார். கீர்த்தனை எழுதியிருக்கிறார்.
இவர் இலக்கண பெரும்புலமை வாய்த்தவர் என்பதற்கு அறுவகை இலக்கணம். நாம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு தான் சொல்லுவோம். அதற்கு மேலே புலமைக்கு ஒரு இலக்கணம் படைத்திருக்கிறார். புலமை இலக்கணம் 141 நூற்பாக்களில் புலமை இலக்கணம் படைத்திருக்கிறார். நம்ம கல்லூரியில் நாம் பாடம் நடத்துகிறவங்க சொல்லுவோம், பையங்க வந்து கொஞ்சம் 2 கவிதை எழுத தெரிஞ்சுட்டு இருந்தால் போதும், 2 வரி எழுத தெரிஞ்சுட்டா போதும், ஜோல்னா பை போட்டு காலை தூக்கி விட்டுக்குவோம். ஒரு அதாவது அந்த கவிஞர் அப்படிங்கிற ஒரு தோரணை வந்துடும். அதை மாதிரி இவர் வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இவர் சொல்லுகிறார், கடுகளவு புலமை வருவதற்கு முன்பாக நெல்லளவு ஆண்மை செருக்கு வந்துட்டு தான். அது அப்படி வருமானால் அது தவறு. இப்படி புலமைக்குரிய நுட்பங்கள் எல்லாம் புலவர்களுக்கு உண்டான எவற்றையெல்லாம் கற்க வேண்டும் ஒரு மெத்தடாலஜி சொல்கிறார் புலமை இலக்கணத்தில். முதல்ல இதை படிக்கணும், இறுதியாக என்ன படிக்கணும், வண்ணம்பாடில் வல்லவர். அதனால தான் இவருக்கு வண்ணச்சரவர்னு பேர். சரபேந்திரர் என்கிற தெய்வத்தை திருச்செந்தூர் தஞ்சாவூர் பக்கத்தில் பார்ப்போம். அதை மாதிரி மிருகமும் அல்லாத விலங்கும் அல்லாத ஒரு பறவை. அந்த பறவை எல்லாவற்றையும் விலங்கையும் கூட வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த பறவையாம். அதுபோல வண்ணம் வாழ்வதில் வல்லமை படைத்தவர் என்பதால் வண்ணச்சரவர் என்று இவருக்கு கடை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி பல நிலைகளிலே பல பாடல்கள். பெரிய சிறுத்தவர். இவருடைய மனைவி தாலி கட்டல, திருநெல்வேலி